எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினால அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த லென்த் என்னும் தவச நாட்களில் நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு அப்பாவினுடைய பாடுகளை குறித்து அநேக காரியங்களை தியானிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நாளிலும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு சுவாமி சிலுவையில் பேசின அந்த 7 வார்த்தைகளை தியானிப்பதற்கு நமக்கு உதவி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடுவோமா, நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தீர், உம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வந்தீர். ஆண்டவரே, எங்களை நேர்த்தியாக நீர் நடத்தி செல்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மனுக்குலம் மீட்பை அடையும் முன்னமாகவே கர்த்தராகிய நீர் எங்களுக்காக அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் அறிகிறோம் சுவாமி. அதை அறிந்து உமக்கு நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் நீர் பேசின அந்த 7 வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது தியானிக்க இருக்கிறோம். கர்த்தராகிய நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு அந்த வார்த்தையின் மூலமாக அப்பா எங்களோடு கூட நீங்க பேசும்படி ஆய்முடி சமூகத்தில் நான் கெஞ்சுகிறேன். ஆண்டவரே, ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல ஏசப்பா, உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்பதற்கு நீங்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆய்முடி சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, எங்களை செயல்படுகிற பாத்திரங்களாக ஆண்டவர் ஆகிய இயேசு ஆகிய நீர் மாற்றிவிடும்படி ஆய்முடி சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசு அப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுதும் கூட ஒரு அருமையான கருத்து செறிந்த ஒரு சிறப்பு பாடலை நம்ம பாட கேட்க இருக்கிறோம். அதற்கு பின்பதாக ஒவ்வொரு வார்த்தைகளாக நம்ம தியானிக்க இருக்கிறோம்.
அருமையாக ஒரு பாடலை கேட்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு அப்பா அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவர் பேசின அந்த முதல் வார்த்தை உங்களையும் என்னையும் உருக்குகிறது. அந்த வார்த்தைகள் நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது என் வேதம் அருமையாக சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்கள் அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, எனக்கு அன்பான தேவஜனம், எனக்கு அன்பான குடும்பங்கள், எனக்கு அன்பான சபையே, நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகி இயேசு கல்வாரி சிலுவையில் பேசின முதல் வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்த, கடைபிடிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். என் அப்பன் இயேசு சிலுவையில் பேசின முதல் வார்த்தை என்ன? மன்னிப்பு. அன்பின் ஆண்டவராக இயேசு அந்த சிலுவையில் உங்களுக்காக எனக்காக அவர் பரிந்து பேசி, என் மகனே, என் மகளே, நீ பாவம் செய்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு மன்னிப்பை கொடுக்க நான் விரும்புகிறேன் என்று சொல்லி முதல் வார்த்தையாக அவர் பேசுகிறார். அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. யோவான்ல என் வேதம் அருமையாக பதிவு செய்கிறது அல்லவா? யோவான் 19:23-24 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்களை பார்க்கிறார் இயேசு. அவர்கள் மூலமாக அன்பின் ஆண்டவராக இயேசுவுக்கு அநேக வேதனைகள், அநேக அடிகள், அநேக வேதனையான சம்பவங்கள் அவருக்கு நடைபெறுகிறது. அவர்களுடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டிருக்கிறாங்க. இதை விளக்குமன்னமாக அருமையாக தீர்க்கன் பேசுகிறான் அல்லவா? ஏசாயா 53ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் என் வேதம் 2 தொடங்கி 5ஆம் வசனம் வரைக்கும் எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அருமையாக சொல்லுகிறது, இளங்களையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார்கள். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவிக்கிறவருமாயும் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டும் அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார். அவரை எண்ணாமல் போனோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஒரு பக்கம் பாடு, ஒரு பக்கம் வேதனை, துக்கத்தில் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவருக்கு எதிரடையாக செயல்பட்ட மனிதர்கள், அவருக்கு விரோதமாக காணப்பட்ட மனிதர்கள், அவருக்கு எதிரடையாக செயல்பட்ட மனிதர்களை பார்த்து அன்பின் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில மன்னிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை உன்னுடைய உறவுகள், உன் நண்பர்கள், உன் கூட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், உங்க கூட தொழில் செய்தவர்கள், தொழில் செய்து கொண்டிருக்கிற உங்களை ஏமாற்றி விட்டார்களோ, வஞ்சித்து விட்டார்களோ, மன்னிக்க முடியாதபடிக்கு ஒருவேளை இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். அவர்களையும் நீங்களும் நானும் மன்னிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்பன் இயேசு அந்த கல்வாரி சிலுவையில் உங்களுக்காக எனக்காக முன்மாதிரிகளை விட்டு சென்றிருக்கிறாரே. அன்பின் ஆண்டவராகிய இயேசுவுக்கு விரோதமாக செயல்பட்ட மக்களை கர்த்தர் கிருபையாக பிதாவாகிய தேவனை நோக்கி ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார், ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பிதாவாகிய தேவனை இவர்களுக்கு மன்னியும், Father forgive them, they do not know what they are doing, அவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில இந்த மன்னிக்கின்ற குணாதேசியம் மேலோங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். மன்னிக்கிறோமா? எனக்கு பிரியமான தேவஜனமே, மன்னிக்கிறோமா? அவருடைய சரீரமானது உளப்பட்ட நிலம் போல மாறினது. கைகளில் ஆணிகள், கால்களில் ஆணிகள், சதை பீத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது, சதைகள் கிழிக்கப்பட்டிருக்கிறது. வேதனையின் உச்சகட்டம், வேதனையின் உச்சகட்டம் அது. சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார் என் அப்பன்.
அந்த வேளையிலும் மன்னிக்கிற குணாதிசயத்தை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறாரே. இன்றைக்கு உலகங்களில் பாருங்க, நடைபெறக்கூடிய சம்பவங்களை பாருங்க. தேசங்களுக்கு விரோதமாக தேசம் யுத்தங்களின் செய்தியை நம்ம கேள்விப்படுகிறோம். ஐயா, காரணம் ஒண்ணுதான். இவர்கள் இந்த தேசத்தில் உள்ள இந்த ஜனாதிபதி, இந்த தேசத்தில் இந்த அதிகாரி எங்களுடைய நாட்டுக்கு விரோதமாக பேசிவிட்டார்கள், ஆகவே நான் இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் வெட்டி கொண்டு போர் நடந்து கொண்டு இருக்கிறத நம்ம அறிகிறோமே. மன்னிக்கக்கூடிய குணாதிசயம் இல்லாமல் போயிற்று. கண்பான தேவ ஜனமே, மன்னிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம், மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் அருமையாக நம் மலை பிரசங்கத்தில் பேசும் பொழுது அருமையாக சொல்கிறார். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். ஏன்னா என் வேதம் அருமையாக சொல்கிறது அல்லவா. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9, 10, 11 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்கள் பிரவேசிப்பார்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களே, ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சமாதானமான அழைக்கப்படுகிறோம். நீதி நிமித்தம் துன்பப்படும் பொழுது நம்ம பரலோக ராஜ்யம் நமக்குடையது, பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு உடையது என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஒருவேளை துன்பத்தின் பாதையில், கண்ணீரின் பாதையில், வேதனையின் பாதையில் நீங்களும் நானும் சென்றாலும் அன்பின் ஆண்டவராகி இயேசு எதை போதித்தாரோ அதை செய்து காட்டுகிறார். ஹல்லேலூயா. சொல்லுண்டு செயலுண்டாக ஆண்டவருடைய வாழ்க்கை இல்லை. அவர் எதை போதித்தாரோ அதை செய்கிறார். சமாதானம் பண்ண நீங்களும் நானும் தீவிரிக்கணும். நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கணும். நீதி நிமித்தம் ஒருவேளை பாடுபட்ட அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். அநியாயமாய் குற்றம் சொல்வாங்க, சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காகவும் நீங்களும் நானும் விண்ணப்பம் செய்ய அழைக்கப்படுகிறோம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு அதை செய்தாரே. இயேசு அப்பாவின் ஜெபம் கேட்கப்பட்டது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு அப்பாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டபடினால தான் அவர்கள் மீது வரவேண்டிய தண்டனை தள்ளி வைக்கப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் நீங்களும் நானும் பாவத்தில் ஜீவித்து கொண்டிருக்கிறோமோ? மன்னிக்கும்படியாக இந்த நாளில், இந்த நேரத்தில் ஏசப்பா உங்களோடும் என்னோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். மகனே, மகளே, உனக்காக நான் சிலுவையின் மரணத்தை ஏற்றுக்கொண்டேனே. எத்தனை முறை சத்தியத்தை கேட்ட பின்பதாக இன்னும் தூரமாக இருக்கிறாயே. வந்து விட மாட்டாயா, தந்து விட மாட்டாயா உன்னுடைய இருதயத்தை என்று சொல்லி உன்னை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். சகோதரனே, சகோதரி, அன்பான தம்பி, தங்கச்சி, அன்பான தாயை, தகப்பனை ஒப்பு கொடுங்க. ஏசப்பாவுடைய கரத்தில் உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அவரை உங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். முதல் வார்த்தை மன்னிப்பு. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு அருமையான பாடலை பாட கேட்போமா? அருமையான பாடலை பாட கேட்டோம்.
இப்பொழுதும் கூட இரண்டாவது வார்த்தை சிலுவையில் அப்பா இயேசு பேசின மொழிந்த இரண்டாவது வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். இரண்டு கள்ளர்களுக்கு நடுவாக என் அப்பன் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். கீழே உள்ள சேவகர்கள் எல்லாம் ஏசப்பாவை கேலி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. யூதருக்கு ராஜாவாயிற்றே, நீ தேவனுடைய குமாரன் ஆயிற்றே, இறங்கி வாரும், உம்மையே ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி கேலியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த போர் சேவகர்கள். இந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் வலது பக்கமும் இடது பக்கமும் ஒரு கள்ளன் அறையப்பட்டிருக்கிறான். அதில் ஒரு கள்ளன் ஆண்டவராகிய இயேசுவை இகழ்ந்து பேசுகிறான். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்தில் என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினிக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று சொல்லி மற்றவன் பேசுகிறான். அவன் பேசி இப்படியாக சொல்லுகிறான், பாருங்க, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று கூப்பிடுகிறான். உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று கூப்பிடுகிறான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. சங்கீதம் 34:5 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கமடைவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கள்ளன் ஆண்டவரை பார்த்து பேசுகிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லி கேட்கிறான். அவன் கேட்ட மாத்திரத்தில் அன்பின் ஆண்டவராகிய இயேசு அவனுக்கு கொடுத்த பதில்தான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு, நாட் டுமாரோ, டுடே, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கே உங்களுக்கு ரட்சிப்பை தரும்படியாக விரும்புகிறார். இன்றைக்கே, ரைட் நவ், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில், இதை பார்த்து கொண்டிருக்கிற வேளையில், சகோதரனே சகோதரி, பாவமான வழிகளிலிருந்து எனக்கு விமோச்சனம் வேண்டும், ரட்சிப்பு வேண்டும் என்று விரும்புகிறாயா? நீங்க யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை அறிந்த அறியாத யாராக இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில பாவமான நாற்றம் எடுத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பீர்களே, ஆனா இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலை தரும்படியாக விரும்புகிறார். ரிசீவ் இட். அதை பெற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் இயேசு அந்த கல்லன் மீது ஏக்கத்தோடு அவரை நோக்கி பார்த்தபடினாலே, அவரை நோக்கி கூப்பிட்டபடினாலே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னாரே. உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே. நொறுக்கப்பட்டவர்களுக்கும் நான் சமீபமாக இருப்பேன், உடைக்கப்பட்டவர்களுக்கு நான் உதவியாக இருப்பேன், அவர்களுக்கு நான் கிருபை செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சிலுவையில் அப்பன் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் அவர் பேசின இரண்டாவது வார்த்தை, அது ரட்சிப்பை குறித்ததாக இருக்கிறது. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பா என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். அதை விளக்கும் வண்ணமாக நம்ம யாவருக்கும் தெரிந்த சம்பவம் தான் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா 19வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். அங்கே ஒரு சகோதரனை குறித்து வேதம் சொல்லுகிறது.
ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமானும் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் என்று சொல்லி அவனுக்கு ஒரு அறிமுகம் கொடுக்கப்படுகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில முன்னதாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்து மரத்தில் ஏறினான். இந்த சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் தெரிந்த சம்பவம். கள்ளனும் குள்ளனும் ஆகிய சகேயு. இவன் ஒரு யூதன். அநியாயமாய் வரி வசூல் செய்து ரோம சாம்ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக அங்கே அந்த வரிகளை அனுப்பி கொண்டிருக்கிறான். இந்த யூதன் அவன் அப்படி அனுப்பி கொண்டிருந்தபடினால அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மத்தியில் அவனுக்கு சாட்சியற்றவனாக மாறிவிடுகிறான். யாருக்கும் அவனை பிடிக்கல. அவனை பார்த்தாலே மக்கள் வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய இனத்தான் தேவனை அறிந்த மனிதன் ஆனாலும் அறியாதவன் போல வாழுகிறானே என்று சொல்லி அவன் மீது ஒரு அன்பில்லாத தன்மை அங்கே உருவாகிவிட்டது. அவனுக்கு பணம் இருந்துச்சு, புகழ் இருந்துச்சு, பேர் இருந்துச்சு. ஆனால் இருக்க வேண்டிய சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, புது வாழ்வு இல்லை, ரட்சிப்பின் அனுபவம் இல்லை. உடைக்கப்பட்டவனாக தனிமரமாக இருக்கிறான். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறான், வேகமாக ஓடுறான். ஏசப்பாவை பார்த்தா ஏதாச்சும் நடக்குமா, எனக்கு ரட்சிப்பு கிடைக்குமா, எனக்கு மாற்றம் உண்டாகுமா, வேகமாக ஓடுகிறான். இயேசு 5வது வசனம் பாருங்க, லூக்கா 19:5. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமா இறங்கி வாரான், சந்தோஷத்தோடு ஏசப்பா அழைச்சிட்டு போறான். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவர் அவன் வீட்டுக்குள்ள போறாரு. மற்றவங்கெல்லாம் பார்த்து அதை கடிந்து கொள்றாங்க. ஒரு பாவியான மனுஷனுடைய இல்லத்துக்குள்ளாக ஏசப்பா போகிறார் என்று சொல்லி பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். அவர்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கவே அவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் அப்படின்னு சொல்லி வேதார்மையா சொல்லுகிறது. அந்த பாவிகளில் பிரதான பாவின் நான் தான். 1 தீமோத்தேயு 1:15 வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவிகளை ரட்சிக்கத்தான் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவங்க பட்கடிக்கிறாங்க, ஆண்டவர் இங்கே போறாருன்னு சொல்லி. ஆண்டவர் அதை பொருட்படுத்தவில்லை. அவனுடைய வீட்டுக்கு போறாரு, போய் அப்படியே நிற்கிறாரு. நின்ன மாத்திரத்தில் நடந்த சம்பவம் பாருங்க. ஏசப்பாவை நீங்க நோக்கி பார்த்தீங்கன்னா போதுங்க, அந்த ஏசப்பாவுடைய நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய பிரகாசம், அவருடைய கிருபை, அவருடைய ரட்சிப்பு உங்களுக்குள்ள வந்துவிடும். சகேயு சொல்றான் பாருங்க. சகேயு நின்று, லூக்கா 19:8, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இயேசு அப்பொழுது அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. 10வது வசனம் லூக்கா 19:10 எடுத்து படித்து பார்க்கும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். எனக்கு பிரியமான தேவஜனமே, உங்களையும் என்னையும் இழந்து போய்விட்டாரோ? இழந்து போயிருப்பார். ஆனால் இன்றைக்கு இந்த புனித வேளையில், இந்த வார்த்தைகளை தியானிக்கின்ற வேளையில், அப்பன் இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளும் இல்லத்துக்குள்ளும் வரும்படியாக விரும்புகிறார். இடங்கொடுங்க, இடங்கொடுங்க. அப்பா, அந்த கல்லன் மீது கிருபையாய் இருந்தீரே, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி நீர் பேசினீரே. லூக்கா 23:43 கர்த்தர் அவ்வண்ணமாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழட்டும் ஆண்டவரே, ரட்சிப்பின் நறுமணம் வீசட்டும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் அதை தரும்படியாக விரும்புகிறார். கர்த்தர் அதை தரும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரி, அன்பான குடும்பங்களே, அன்பான சபையே, ஏசப்பா இலவசமாக ரட்சிப்பை கொடுக்கிறாராம். எபேசியர் 2:5, எபேசியர் 2:8 வேதம் சொல்லுகிறது. இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையிட்டு இருப்போமே, ஆனால் தண்டனைக்கு தப்பித்து கொள்ள முடியாது. எபிரேயர் 2:4 வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரி, இலவசமான ரட்சிப்பு உதாசீனம் செய்கிறோமோ? அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம், அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அப்படி எல்லாரும் சேர்ந்து தெரிந்த பாடலின் வரிகள், இந்த பாடலை பாட கேட்போமா? அன்பினால் என் உள்ளம் பொங்க
அருமையான ஒரு பாடலை பாட கேட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இப்பொழுதும் கூட அன்பின் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசின 3வது வார்த்தையை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோவான் 19வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யோவான் 19வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கவனமாய் கவனியுங்கள். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில தன் தாயையும் அவர் கவனிக்கிறார். நல்ல கவனிங்க. அன்பின் ஆண்டவராகிய இயேசுவை பெற்றெடுத்த தாய் கண்ணீரோடு நிற்கிறாள். பெத்த மனது அல்லவா, தன்னுடைய பிள்ளையை கண்களுக்கு முன்பதாக அடிக்கிறார்களே ஆண்டவரே, இரத்தம் வழிந்து ஓடுகிறது, என் பிள்ளை அல்லவோ, என் பிள்ளை என் கண்களுக்கு முன்பதாக அடிக்கப்படுகிறது என்கிற வேதனையோடு அந்த தாய் நிற்கிறாள். கண்ணீர் மல்க அந்த தாய் நிற்கிறாள். என் அப்பன் இயேசு சிலுவையிலிருந்து அதையும் கவனிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீ சொல்லி கொண்டிருக்கிறாயோ, என் பாரத்தை யார் பார்க்க முடியும், என் வேதனையை யார் காண்பார்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறாயோ, கணவனை இழந்தவனாக, பிள்ளைகளை இழந்தவனாக, குடும்பத்தில் அன்பை இழந்தவளாக இருக்கிறேனே, இழந்தவளாக இருக்கிறோமே, எங்களுக்கு யார் உதவி செய்யக்கூடும் சொல்லி கொண்டிருக்கிறீர்களோ, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த அன்பின் ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய தாயை உற்று கவனிக்கிறார். சங்கீதம் 55, 22 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை நமக்குள்ள வைத்துக் கொள்வதற்கு நீங்களும் நான் அழைக்கப்படவில்லை, கர்த்தர் மேல் வைப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 11:28 என் வேதம் அருமையாக சொல்லுகிறதே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். I will give you rest. நான் அல்லவோ உங்களுக்கு ஆறுதல், நான் அல்லவோ உங்களுக்கு இளைப்பாறுதல் என்று சொல்லி கர்த்தர் பேசும்படியாக விரும்புகிறார். தாய் கண்ணீரோடு இருக்கிறாள். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவை கவனிக்கிறார். அங்கே நிறைய கூட்டம் இருக்குது, சகோதரிகள் இருக்காங்க, சகோதரர்கள் இருக்கிறாங்க, ஒரு கூட்டம் குழுமி நிற்கிறது. ஏசப்பா சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேலையை பார்க்குற, யாரிடத்தில் என்னுடைய தாயை பொறுப்பாக கொடுக்கலாம் யோசித்து பார்க்கிறார். தனக்கு மிகவும் நெருங்கின நண்பனாகிய, ஊழியத்தின் பாதையில் இயேசுவோடு நின்ற அந்த மகனை அவர் உற்று நோக்குகிறார். அந்த சீஷனை பார்த்து தான் கர்த்தர் பேசுகிறார். தன்னிடத்தில் அன்பாயிருந்த அந்த சீஷனை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த சீஷன் அவளை தள்ளிவிடாமல் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே, அதோ உன் மகன். இதில் 2 காரியம் பிரதானமாக நமக்கு காணப்படுகிறது. ஒன்று அன்பு, 2வது அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பொறுப்புணர்ச்சி அது காண்பிக்கிறது. வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுது இல்லையா, தன் குடும்பத்தை நன்கு நடத்த தெரியாதவன் ஊழியத்தை எப்படி செய்ய முடியும், சபைகளை எப்படி நடத்த முடியும், மற்ற காரியங்களை எப்படி அவன் செயல்படுத்த முடியும்? தன் குடும்பத்தை முதலாவது அவன் சரி செய்ய வேண்டும். இது எல்லாருக்கும் தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு பாடம். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பொறுப்புணர்ச்சிகளை தட்டி கழிக்க முடியாது. தட்டி கழிப்போமே ஆனால் தேவனுக்கு பிரீதியாக இருக்க முடியாது. அன்பின் ஆண்டவராகிய இயேசு ஒருவேளை தன் தாயாகிய மரியாளை பார்த்து சொல்லும் பொழுது பெண்ணே என்று சொல்லி அழைக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆனாலும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை பெற்றெடுத்த தாயை அவள் மறக்கவில்லை, அந்த பொறுப்புணர்ச்சியை மறக்கவில்லை. He was very cautious about his responsibility. தன்னுடைய பொறுப்புணர்ச்சியை குறித்து மிகவும் கவனமாக இருக்கிறார். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேலை,
யோசித்து பாருங்க, பாடுகள், நெருக்கங்கள், கூட்டத்தில் யார்கிட்ட கொடுக்கலாம்? தனக்கு நெருங்கின தன்னிடத்தில் அன்பாயிருந்த சிஷ்யனிடத்தில் தன் தாயை ஒப்பு கொடுக்கிறா. அந்த சகோதரனிடத்திலும் சொல்லுகிறா, தாயை நீ பொறுப்பெடுத்துக் கொள் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் அன்பு செய்ய அழைக்கப்படுகிறோம். நம்முடைய பொறுப்புகளை உணர்ந்து செயலாற்ற அழைக்கப்படுகிறோம். நிறைய பேர் சொல்கிறோம், கண்ணீர் விடுகிறோம், அந்த ஜாபில் என்னுடைய மேனேஜர் திட்டாரு, அவங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, வீட்டில் என்னை அவமானமாக நினைக்கிறாங்க. சற்று சீர்தூக்கி பாருங்க, உங்கள் பொறுப்பில் சரியாக நடந்து கொண்டு இருக்கிறீர்களா? பொறுப்பில் நம்ம சரியாக இல்லைன்னா கண்ணீரின் பாதை தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரதியாக நடக்கணும். யோசேப்புடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. குழியில் தூக்கி போடப்படுகிறான், சிறைச்சாலையில் தூக்கி போடப்படுகிறான். ஒவ்வொரு பாத்திரத்திலும் வார்த்து விடும் பொழுது அவன் கர்த்தரை மறக்கலை. தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை அவன் செவனே செய்கிறான். ஆகவே உயர்த்தப்படுகிறத பார்க்க முடிகிறது. தானியேலுடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவஜனமே, நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை நம்ம சரிவர செய்வோமையானா அது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக பிரதியாக இருக்கும். அப்பன் இயேசு அதை செய்தார். அன்பு செலுத்துகிறார். தன்னுடைய பொறுப்புணர்ச்சிகளை அவர் சரியாக நிறைவேற்றுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. நீங்களும் நானும் அவ்வண்ணமாக செயல்பட அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, உறவுகளிடத்தில் அன்பு செலுத்தவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, எங்கள் மீது வைக்கப்பட்டிருக்கிற அழைப்பை உணர்ந்து எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா? அப்படியே இருக்கிற இடத்துல இந்த தெரிந்த பாடலின் வரிகளை அப்படியே சேர்ந்து பாடுவோமா? அருமையான பாடலை பாடும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்தாரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் கூட அன்பின் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசின 4வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 46வது வசனத்திலும் பார்க்க முடிகிறது. மார்க்கு 15:34 இந்த வசனம் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்களை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். எல்லாரும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்க பார்ப்போம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராக இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையில் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி, ஏன் என்னை கைவிட்டி? உங்களுடைய என்னுடைய நம்முடைய பாடுகளும் பலவீனங்களும் பாவங்களும் சாபங்களும் என் அப்பன் இயேசு சுமந்து கொள்ளும்படியாக
தன்னை தாழ்த்தி அர்ப்பணம் செய்தபடினால. ஆகவே தான் ஏசாயா 53:4 என் வேதம் அருமையாக சொல்லுகிறது அல்லவா, மெய்யாகவே மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை சுமந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த பாடுகளை அவர் சுமந்தபடினால பிதாவாகிய தேவன் பரிசுத்தமானவர், அன்பின் ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்தம் உள்ளவர். ஆனால் நம்முடைய பாடுகளை, பலவீனங்களை, குறைவுகளை, நம்முடைய பாவங்களை, சாபங்களை அவர் மீது அவர் ஏற்றுக்கொண்டபடினால ஒரு சில நேரம், ஒரு சில மணித்துளிகளில் பிதாவாகிய தேவனுக்கும் இயேசுவுக்கும் இருந்த அந்த உறவுல ஒரு சின்ன ஒரு விரிசல், ஒரு சின்ன ஒரு கேப், அதை என் அப்பன் இயேசுவால தாங்க முடியல. நல்ல கவனிங்க, பாடுகள் அவர் ஏற்றுக்கொண்டார். சரீரம் பிக்கப்பட்டிருக்கிறது, ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது, ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. உங்களுக்காக எனக்காக என் இயேசு அவைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், அவைகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார். ஆனால் ஒன்று அவரால் தாங்க முடியல. தன்னுடைய தகப்பன் பிதாவாகிய தேவனோடு தான் வைத்திருந்த அந்த உறவுல ஒரு சின்ன விரிசல். பிதாவாகிய தேவனும் பரிசுத்தர், அன்பின் ஆண்டவராகிய இயேசுவும் பரிசுத்தர். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டபடினால அந்த தொடர்புல ஒரு சின்ன துண்டிப்பு, அதை இயேசுவால பொறுத்து கொள்ள முடியல. ஆகவே தான் அவர் கதறுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தான், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பாவம் செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தில் அது ஒரு விரிசலை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது என்பதை மறந்து போய்விட வேண்டாம். ஒரு விரிசலை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது. பாவம் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா பாவம் உங்களுடைய என்னுடைய நம்முடைய கண்களுக்கு பாவமாகவே தெரியாது. ஆனால் ஒரு சில நிமிடம் அந்த தொடர்பு கட் பண்ணப்பட்ட உடனே ஆண்டவர் அழுது புலம்புகிறார், இயேசப்பா அழுது புலம்புகிறார். நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் அவ்வனமாக எதை இழந்தாலும் ஏசப்பாவோட உள்ள உறவை மாத்திரம் இழந்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த உறவில் ஒரு விரிசல் உண்டாகும் வண்ணமாக நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்க போது நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்ம எண்ணுவோமே, ஆனால் அவைகளை உடைத்திருந்து தூக்கி எறிவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே, அன்பான சகோதரி, அன்பான குடும்பங்களே, அன்பான சபைகளே, நீங்களும் நானும் இயேசுவோடு உள்ள உறவை ஒரு நாளும் இழந்து விடக்கூடாது. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவைகளை தூக்கி எறிவதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அந்த இடையூறுகளை தாண்டி இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கக்கூடிய மனதை உடையவன் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறபடினால அன்பின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனுக்கு பூரண சமாதானத்தை அருளி செய்வேன் என்று சொல்லி ஏசாயா 26:3 வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பாவம் செய்வோமே, ஆனால் அந்த உறவுல ஒரு விரிசல் வந்துவிடும். என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கர்த்தர் கதறுகிறத பார்க்க முடிகிறது. நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அல்லவோ. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் தடையாக விரிசலாக எந்த ஒரு காரியம் வந்து விடாதபடிக்கு என்னையும் என் குடும்பத்தையும் சபையையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அர்ப்பணம் செய்வோமா? அருமையான ஒரு கருத்து செய்த பாடலை பாட கேட்போம். தாகம் தீர்க்கும்
அருமையான ஒரு பாடலை பாட கேட்டோமே. இப்பொழுதும் அன்பின் ஆண்டவராகிய இயேசப்பா சிலுவையில் பேசின 5வது வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கண்களை யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமான இரத்தம் வெளியேறி இருக்கிறது. சரீரத்தில் வேதனை, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். வேதனையின் உச்சகட்டம் ஒரு பக்கம், ரத்தம் வெளியேறுக்கிறபடினால எந்த உணவும் உண்ணல, தண்ணீர் இல்லை, வேதனையோடு இருக்கிறான். சரீரத்தில் தாகம். அவருடைய திவ்ய அர்ப்பணிப்பு. ஐயா, அந்த தாகம் சரீர பலவீனம் இருந்தாலும், சரீரத்தில் ரத்தம் வெளியேறி கொண்டிருந்தாலும், மீட்பை பெருமன்னமாக, மீட்பை பெற்றுக் கொடுக்கும் வண்ணமாக பிதாவாகிய தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன்னை முழுமையாய் அவர் அர்ப்பணிக்கிறத பார்க்க முடிகிறது. அந்த அர்ப்பணிப்பு அந்த தாகத்தின் மறு வழிபாடை உங்களுக்கும் எனக்கும் காண்பித்து கொடுக்கிறது. அது ஒரு ஆத்தும தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஒரு பக்கம் அன்பின் ஆண்டவராக இயேசு தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிற காரியம், அது அவருடைய ஆன்மீக தாகத்தை அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. தாகமாக இருக்கிறேன், என் மகன் என் மகள் என்னக்குள்ளாக வந்துவிட வேண்டும், அந்தைக்குள்ளாக வந்துவிட வேண்டும் என்பதில் என் அப்பன் இயேசு தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் இந்த 5வது வார்த்தையை பேசும் பொழுது அவர் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் தாகமாக இருக்கிறார். வந்து விடுவாயா சகோதரனே, வந்து விடுவாயா? இதை உணர்த்தும் வண்ணமாக வேதாகமத்தில் ஒரு சம்பவம். யோவான் 4ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த சகோதரிக்கு பேர் கொடுக்கப்படலை, சமாரியா ஸ்திரீ என்று சொல்லி வேதம் அறிமுகம் செய்கிறது. அங்கே 6ஆம் மணி நேரத்தில், யோவான் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையா இருந்தது, உச்சி வேல் 12 மணி. அப்போ அங்கே ஒரு சகோதரி வருகிறாள். யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9, 10 வாசிக்கிறேன். அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். தாகத்துக்கு தா என்று சொல்லி சொல்லுகிறாள். யூதர்கள் சமாரியருடனே சம்பந்தம் கலவாதலானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாயிருக்க சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் தாகத்துக்கு தா என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயே, ஆனால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நல்ல கவனிங்க. இங்கே ஒரு சகோதரி தண்ணீர் மொண்டு கொள்ள வருகிறாள். ஏசப்பா தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்கிறார். ஏசப்பாவுக்கு தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் என்ன தாகம்? இந்த ஆத்துமா சந்திக்கப்படணும். ஹல்லேலூயா. இந்த ஆத்துமா இன்றைக்கு மந்தைக்குள்ள வந்துவிட வேண்டும். சீஷர்கள் ஊருக்குள்ளே சென்று ஆகாரம் கொண்டு வரும்படியாக சென்றிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த சகோதரியோடு ஒருவேளை சீஷர்களை வைத்து பேசுவோமேனா இவள் மனவேதனை அடைந்து விடுவாள் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருந்தபடினால, அந்த ஆத்துமா மந்தையில் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற தாகம் இருந்தபடினால சீஷர்கள் அங்கே ஊருக்குள்ளே சென்றிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு சுவாமி இந்த சகோதரியோடு பேசி கொண்டிருக்கிறார். அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறாள். உங்களை போல, என்ன போல, நம்ம போல அநேக நேரத்தில் நீங்களும் நானும் அன்பின் ஆண்டவராகிய இயேசு நமக்கு வைத்திருக்கிற அபிஷேகம், ஆசீர்வாதம், ஜீவ தண்ணீரை குறித்த வெளிப்பாடு இல்லாமல் போய்விடுகிறோமே. வெளிப்பாடு இல்லாமல் இருக்கிறாள் அந்த சகோதரி. இயேசப்பா பார்த்தாரு, அவருடைய வாழ்க்கையை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். உன் கடந்த காலத்தை இப்படி இருந்த, இப்பொழுது உன் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதன் உனக்கு புருஷன் அல்ல என்று நீ சொன்னது உண்மைதான் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையை ஏசப்பா அப்படியே சொல்கிறார். சொன்ன உடனே அவள் பயந்து போனாள்.
பயந்து போயிட்டு அந்த சகோதரி சொல்கிற காரியத்தை பாருங்க. யோவான் 4:19 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறாள். அப்பதான் அவளுக்கு உரைக்குது, ஓஹோ, நம்ம பேசி கொண்டிருக்கிறவர் தெய்வத்தன்மையுடையவா, அவர் வல்லமையுள்ளவர், அவர் மேசியா, அவர் இயேசு, அவர் கிறிஸ்து என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கிறாள். அதனுடைய வெளிப்பாடு யோவான் 4:29. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்று சொல்லுகிறாள். இயேசுவே கிறிஸ்து என்பதை அவள் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை பெறுகிறாள். இறுதியில் யோவான் 4:39 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா! நல்ல சத்தமாக சொல்லுங்க, ஹல்லேலூயா! எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் தாகத்துக்கு தா என்று சொல்லி கேட்டார். அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல பேசி அந்த ஆத்மா மீது தாகம், அது மீட்படையணும், அது ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும் அந்த ஆத்மா என்று சொல்லி, ஒருவேளை அவளுடைய நாற்றம் எடுத்த வாழ்க்கை, அவள் 12 மணி உச்சி வேளை தண்ணி முண்டு கொள்ள வந்த நோக்கம் என்ன, காரியம் என்ன, அந்த ஊர் மக்கள் அவளுடைய வாழ்க்கையை பார்த்து அவரை ஒருவேளை கேலி கிண்டலாக பேசியிருக்க வேண்டும், ஒருவேளை வசைபாடி இருப்பாங்க. அதற்கு பயந்து போய் தான் காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ தான் தண்ணீர் மொண்டு கொள்வாங்க. அவள் அந்த நேரத்தை தெரிந்து கொள்ளாதபடிக்கு பகல் 12 மணி வேளையை தெரிந்து கொள்ளுகிறாள். அந்த நேரத்தில் இயேசுவும் சென்று அந்த ஆத்துமாவுக்காக தாகம் கொண்டவராக அந்த ஆத்துமாவை மந்தையில் சேர்க்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனமே, சிலுவையில் அன்பின் ஆண்டவராக இயேசு 5வது வார்த்தையாக பேசும் பொழுது, தாகமாயிருக்கிறேன், உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் தாகமாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக, எனக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் பரிந்து பேசுகிற நல்லதொரு கிருபாதார வழி அவர் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறாரே. ஒருவேளை நீங்களும் நானும் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறோமோ, ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். அருமையான பாடலை சேர்ந்து பாடுவோமா? என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா, பாட கேட்டோமே. அன்பின் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசின 6வது வார்த்தை யோவான் 19 என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. யோவான் 19 30 நேராய் நம்முடைய கண்களை திருப்புவோம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது. It is finished. It is finished. முடிந்தது. ஆண்டவராகிய இயேசு முடிந்தது என்று தன்னை ஒப்பு கொடுத்தபடினாலே இது ஒரு வெற்றியின் துணி. ஹல்லேலூயா.
நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இது உங்களுக்கும் எனக்கும் அப்பன் இயேசு கொடுக்கிற வெற்றியின் தொனி, வெற்றியின் தொனி. அது பிதாவாகிய தேவன் தனக்கு கொடுத்தவைகளை நிறைவேற்றி முடித்து விட்டேன் என்கிற ஒரு வெற்றியின் தொனி. பிசாசின் தலைய, சர்ப்பத்தின் தலையை நசுக்கி விட்டேன் என்கிற வெற்றியின் தொனி. மனுக்குலத்திற்கு மீட்பை பெற்று தந்து விட்டேன் என்கிற ஒரு மீட்பின் வெற்றியின் தொனி அது. எனக்கு அருமையான தேவஜனமே, பாடுகள், வேதனை, துன்பம், சரீர சோர்வுகள், இவைகளிலிருந்து மனிதர்களுக்கு நான் வெற்றியை பெற்று கொடுத்து விட்டேன் என்கிற ஒரு நிறைவு, அது ஒரு வெற்றியின் தொனி. ஹல்லேலூயா. முடிந்தது என்று சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி அல்ல. தேவன் தனக்கு கொடுத்தவைகளை அவர் வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஏசாயா 53:5, மத்தேயு 8:17 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவருடைய தழும்புகளினால நீங்களும் நானும் குணமாகிறோம். நம்முடைய பாவமான வாழ்க்கையிலிருந்து வெற்றி, சரீர பலவீனங்களிலிருந்து வெற்றி, சிலுவை பாடுகளின் மூலமாகத்தான் அப்பன் இயேசு நமக்கு நம்முடைய ஆன்மீகத்தில், நம்முடைய சரீர தேவைகளில் ஒரு வெற்றியை நம்ம பெற்று சுகத்தோடு பலத்தோடு வாழ ஆண்டவர் கிருபை செய்கிறார். முடிந்தது என்று சொல்லி அவர் பேசின அந்த 6வது வார்த்தை உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு வெற்றியின் துணியாக மாறுகிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, வெற்றியை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்தாரே. நீங்களும் நானும் இன்னும் தோல்வியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களில் இன்னும் செய்து கொண்டிருக்கிறோமோ? ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம், ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம், ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். எனக்காக பாடுகளை ஏற்றீரே ஆண்டவரே, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை நீ தருகிறீரே, ஒரு புதிய தொடக்கத்தை ஆண்டவரே நீ தருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம், சொல்ல அழைக்கப்படுகிறோம், சொல்ல அழைக்கப்படுகிறோம். வெற்றியின் துணி அது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல், எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தேங்க்யூ. அர்ப்பணித்தீர் என்னை முற்றிலுமாய், அற்புதநாதா உம் கரத்தில், அனைத்தும் உமக்கே சொந்தம் என்று அன்பரே என்னை தத்தம் செய்தீர். அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் வாழ்வில் இழந்த நன்மைக்கீடாய் எஞ்சிய நாட்களில் உழைப்பேனே. நீ தந்த ஈவுவரங்கள் யாவும் உம் பணி சிறந்திட முற்றும் தந்தே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. அனைத்தும் கிறிஸ்துவுக்கே, இந்த அனைத்தும் அர்ப்பணமே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. என் முழு தன்மைகள் அவர்களும் அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அருமையாக ஒரு பாடலை பாட கேட்டோம். இறுதியாக அன்பின் ஆண்டவராகிய இயேசு அப்பா கல்வாரி சிலுவையில் பேசின
7வது வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நம்முடைய கண்களை திருப்புவோம். லூக்கா 23வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். லூக்கா 23:46வது வசனம். அன்பின் ஆண்டவராகிய இயேசு சிலுவையில் பேசின 7வது வார்த்தை நான் வாசிக்கிறேன். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை மகா சத்தமாய் கூப்பிட்டு இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தன் ஜீவனை அப்படியே சத்தமாய் கூப்பிட்டு பிதாவாகி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அன்பின் ஆண்டவராகிய இயேசு ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வதன் மூலமாக அது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் நமக்குள்ளும் ஒரு நம்பிக்கையை தருகிறது. அது இட் இஸ் கிவிங் ஹோப் டு அஸ். நமக்கு அது நம்பிக்கையை பெற்று தருகிறது. நமக்கு நம்பிக்கையை பெற்று தருகிறது. நம்பிக்கை இல்லாத நமக்கு நம்பிக்கையை பெற்று தருகிறது. ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சிலுவையில் அவர் பேசின அந்த 7வது வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கை, மனுக்குலத்திற்கு ஒரு நம்பிக்கை. ஏசப்பா சிலுவையில் முதல் வார்த்தையை பேசும் பொழுதும் பிதாவே என்று சொல்லி சொல்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும். 7வது வார்த்தை சொல்லும் பொழுது பிதாவே, என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஒப்புவிக்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி ஆண்டவராகி இயேசு கதறின பொழுது, என் தேவனை என் தேவனை ஏன் என்னை கைவிட்டி என்று சொல்லி அவர் கதறி அழுதார். இந்த 7வது வசனத்தை அவர் சொல்லும் பொழுது மீண்டுமாக பிதாவாகிய தேவனோடு உறவை தொடரும்படியான கிருபைகளை பிதாவாகிய தேவன் தருகிறார். என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் சொன்ன உடனே மீண்டும் the connection got rebuilt. அந்த இணைப்பு மறுபடியும் உண்டாகி விடுகிறது. பிதாவாகிய தேவனோடு அவர் இணைகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த 7வது வார்த்தையை முன்மொழிந்த மாத்திரத்தில், 7வது வார்த்தையை பேசின மாத்திரத்தில், எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் நம்பிக்கையை பெற்று தருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். விசுவாச பங்கம் உண்டாகும். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் ஹோலி வெனஸ்டேல பேசும் பொழுது அருமையாக சொல்லுகிறாரு. விசுவாசத்திற்கு பங்கம் உண்டாகும். நல்ல போராட்டத்தை போடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள தேவஜனம் அழைக்கப்படுகிறது. விசுவாசத்தை காத்துக்கொள்வோமேயானா உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி, நீதியின் கிரீடம் காத்து கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 59வது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, சேவானும் அவனமாக இயேசுவே, என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறான். நீங்களும் நானும் ஜெயமாக ஓடி ஆண்டுடைய கரத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்கு சித்தமான பிரியமான காரியங்களை செய்து நீதிங்கிடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடும்படியாக அழைக்கப்படுகிறோம். ஒரு நடந்த சம்பவம், அதை மாத்திரம் சொல்லி அப்படியே அதை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவராகி இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளும் முத்தான வார்த்தைகள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். இங்கிலாந்து தேசத்தில் நிக்கோலஸ் ரிட்லே என்கிறவர் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு அன்பின் சாட்சி. கிறிஸ்துவுக்கு பின் 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இங்கிலாந்தில் சாட்சியை உயர்த்தி பிடித்தார். அதனுடைய முடிவு மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இயேசுவை உயர்த்தி பிடித்தார் சாட்சியாக. மரண தண்டனை விதிக்கப்பட்டது. ஆகவே அன்றைக்கு நடைபெற்ற அவலங்கள், கோதுமை மணிகள் விதைக்கப்பட்ட, நிறைய கோதுமை மணிகள் விதைக்கப்பட்டன. அதில் ஒரு கோதுமை மணியாக நிக்கோலஸ் ரிட்லேயும் விதைக்கப்படுகிறார். அவரை சுற்றிலும்
பெரிய கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. கீழே இருந்து நெருப்பை கூட்டுகிறார்கள், நெருப்பூட்டுகிறார்கள். அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். நெருப்பு அவரை பற்றி பிடிக்கிறது, அவருடைய சரீரத்தை பற்றி பிடிக்கிறது. உரத்த குரல்ல நிக்கோலஸ் ரிட்லி சொன்னாராம், என் ஆவியை உமது கையில் ஒப்புவிக்கிறேன், என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நிக்கோலஸ் ரிட்லி சொன்னாராம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? நீங்களும் நானும் என்ன சொல்ல போகிறோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று சொல்லி நம்மோடு கூட பேசுகிற, நம்மை பார்த்து கேட்கிற அன்பின் ஆண்டவராகிய இயேசு அப்பாவுக்கு நீங்களும் நானும் என்ன பதில் சொல்ல போகிறோம்? அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடுவோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பாவியாகி எனக்காக, பாவிகளாகி எங்களுக்காக, என்னையும் எங்களையும் மீட்கும்படியாக அந்த பரலோக மேன்மையை துறந்து மனித அவதாரம் எடுத்தீரே, உமக்கு நன்றி. சிலுவையில் எங்களுக்காக ஆண்டவரே நீர் பேசின 7 வார்த்தைகளை நாங்கள் எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னீரே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று பேசினீரே, கல்லனுக்கு ரட்சிப்பை கொடுத்தீரே, பொறுப்பையும் அன்பையும் வெளிப்படுத்தினீரே, இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொல்லி பேசினீரே. ஆண்டவரே, தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லி எங்கள் மீது நீ தாகமாயிருக்கிறத நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் சுவாமி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்களும் நான் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க அழைக்கப்படுகிறோம். உங்களுக்காக எனக்காக பிதாவாகி தேவனுடைய உறவை இழந்தார். என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு இரண்டு கதறுகிற ஒரு சத்தம், முடிந்தது என்கிற ஒரு வெற்றி தொனியின் சத்தம், ஒப்புவிக்கிறேன் என்கிற ஒரு நம்பிக்கையின் தொனி, அது நம்பிக்கையின் சத்தம் நம்முடைய காதுகளில் விழிக்கவில்லையோ? அப்படியே அர்ப்பணம் செய்யுங்க. எல்லாரும் பயபக்தியோடு கண்களை மூடி, ஏசப்பா சிலுவை நாதரே, உம்மை நான் உறுதியாய் பிடித்துக் கொள்வேன். சிலுவை என்னுடைய வாழ்க்கைக்கு முன்பதாக செல்லட்டும், உலகம் எனக்கு பின்பதாக செல்லட்டும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணிங்க. ஆண்டவரே, எங்களை நீ கிருபையாக ஆசீர்வதித்து நடத்துகிறபடினால் உமக்கு நன்றி. இந்த 7 வார்த்தைகளையும் தியானித்து அற்புதங்களை சொந்தமாக்கி கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்து விட்டீர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், சொல்லுவோமா? பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். எங்களை தாழ்த்துகிற வெறுமையாக்குகிறோம். இந்த ஜெபத்தில் இணைந்து, இந்த வார்த்தைகளை தியானிக்கிறதுல இணைந்து, நம்முடைய வார்த்தைகளை தியானித்த சகோதர சகோதரிகள் அத்தனை பேருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஆணி பாய்ந்த அன்பின் அற்புதத்தின் கரம் வைக்கப்படுவதாக. விடுதலைகளை ஆத்துமத்திலும் ஆவிலும் சரீரத்திலும் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொண்டு ஆண்டவரே முடிவு பரியந்த மட்டும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு நல்ல போராட்டத்தை போராடி நீதிங்கிடத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படி செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.